எல்லாருக்கும் வணக்கம். ராகு கேது இந்த கிரகங்களோட பெயர்ச்சி பலன்கள், அப்புறம் ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது இந்த கிரகங்களோட பெயர்ச்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு எந்த ஒரு முடிவுக்கும் யாரும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. ராகு கேது, சனி, குரு, அதே மாதிரி மற்ற கிரகங்களோட பலன்கள், உங்களோட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளோட பலன்கள், இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தான் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரிய வருமே தவிர, நீங்கள் இந்த பொது பலன்களை மட்டும் வச்சுட்டு இது தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க. இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் மனசில் ஆசையை வளர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் அப்படின்றது நடக்கலை அப்படின்றப்ப உங்களுக்கு தான் ரொம்ப கவலைகளை ஏற்படுத்தும். மீனமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் அப்படின்றது தான் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கணுன்னா சுபகாரியங்களில் சொல்லலாம். சில பேருக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமணம், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் சாதகமாக அமையணும். அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தடைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்துகிற மாதிரி தாங்க இருக்கும் உங்களுக்கு. இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படின்றது உங்களுக்கு திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா அந்த தடைகளை கடந்து அதுக்கப்புறமா திருமணம் நடக்கிறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 2025 பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள்னு பார்த்தோம்னா குரு பயிற்சியாக இருக்கட்டும், ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், சனி பயிற்சியாக இருக்கட்டும், இந்த கிரகங்களோட பயிற்சிகள் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மீனமில் பிறந்திருக்கவங்களுக்கு பரவாயில்ல தான், ஒன்றும் ரொம்ப மோசம் நல்லா சொல்ல முடியாது. இடம் விட்டு இடம் மாறுதல் அப்படின்றதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வெளிநாடுகள் போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவாக இருக்கட்டும். அதே மாதிரி நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் சரி. எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அங்கே வேலை பார்க்குற இடம் உங்களுக்கு பிடிக்கலை, அங்கே ரிசைன் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் அந்த இடமாற்றம் அப்படின்றத விரும்புகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். குழந்தை பாக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களையும் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான். உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக அமையணும். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது ஒரு நல்ல பயிற்சின்னு சொல்லலாங்க. ஏன்னா அந்த தொழில் வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் புது புது ஐடியாஸ்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தொழில் சார்ந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இன்னும் சில பேர் புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரியான முடிவுகள்லாம் எடுப்பீங்க.
அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மீனமில் பிறந்திருக்கவங்க உங்களோட வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் உங்களோட ஜாதகத்தையும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஆசைப்படுற வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தடங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஒருவேளை உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா, அந்த தடைகளுக்கு அப்புறமா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும். மாணவ மாணவிகள் உங்களுக்கு படிப்பு சார்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பலன்கள்லாம் நல்லபடியாக தான் இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு இந்த தேர்வுகள்லாம் சொல்கிறோம் பாருங்கள், எக்ஸாமினேஷன்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வந்து கொஸ்டின் பேப்பர் அப்படின்றதெல்லாம் ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டில் போயோ இல்லை வெளி மாநிலத்தில் போயோ படிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அதாவது உங்களுக்கு பிடிச்ச இடங்களில் சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும். எஜுகேஷன் லோன் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக நீங்கள் விரும்பக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கத்தாங்க செய்யும். ரொம்ப ஆஹா ஓஹோன்லாம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட முடியாது குடும்பத்தில். இது கேஷுவலாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, மீனமில் பிறந்திருக்கவங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் உங்கள் வாழ்க்கையில். அதனால் அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த கிரகங்களோட பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் வந்துடும். அதே மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான அந்த ஒரு மெச்சூரிட்டியும் வந்துடும். உடல் நலம் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உடல் நலத்துலேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருக்கத்தாங்க செய்யும். ஒன்றும் பெரிய அளவில் பயப்பட வேண்டியதில்லை. பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பணவரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் தான். செலவுகள் அப்படின்றதும் கொஞ்சம் வரவுக்கு தகுந்த செலவு அப்படின்ற மாதிரி தான் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகள் அப்படின்றத குறைச்சிட்டு கிடைக்கிற பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சில பேருக்கு கடன் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான். தேவைப்படக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் கடன் வாங்குகிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் கடன் வாங்கிட்டு அதை கட்டுறதுக்காக வந்து கஷ்டப்பட்டுருக்காதீங்க. அதே மாதிரி தான் அந்த பேங்க்கில் லோன் வாங்குறது அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதான். பணம் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, மறுபடியும் கட்டணும் இல்லைங்களா, அதெல்லாம் யோசித்துட்டு முடிவு பண்ணுங்கள். அப்புறம் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும்? கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல தான். 2 பேர்த்துக்கு இடையில் அதிகமான பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்கோம். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டு இல்லை ப்ரமோஷனு, பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் தடைகள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டு உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான ஆசைகளையும் சில பேருக்கு நிறைவேற்றி கொடுக்கும். மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா, இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது செலவுகளை குறைச்சிக்கணும், உடல் நலத்தை பார்த்துக்கணும். அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது தான். வீட்டிலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகள் வந்து அந்த குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் உங்களுக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது அவ்வளோ சீக்கிரமாக ஏற்படுத்தி கொடுக்காது. கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரியே தான் இருக்கும்.
குழந்தைங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க, சுட்டித்தனம் பண்ணுவாங்க, ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் எந்த விதத்துலையும் உங்களோட குழந்தைங்கள்ட்ட கோபத்தை கொண்டு போயிடாதீங்க. அது தேவையில்லாத மன கஷ்டங்களை தான் ஏற்படுத்தும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். மீனமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாதம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக தாங்க இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் ஏற்படும். நீங்கள் சில விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா செலவு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவையான செலவுகளை மட்டும் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு செலவுகள் அப்படின்றத குறைச்சிக்கோங்க. அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்த தான் செய்யும். ட்ராவலிங்லலாம் நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் ட்ராவலிங்கில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அசைவ உணவுகள் அப்படின்றத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சைவ உணவுகள் சாப்பிட்றது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும், உங்களுக்கும் பெட்டராக இருக்கும். அப்புறம் முன்கோபம் அப்படின்றதையும் குறைச்சிக்கோங்க. ஏன்னா இந்த மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா மாணவ மாணவிகள் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது உங்களுக்கு வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பொருளாதார ரீதியாக சொல்லணும் அப்படின்னா பணவரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் செலவுகளை மட்டும் குறைச்சிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்கெல்லாம் சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான். உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் சாதகமாக அமைஞ்சதுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கிறது, ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான நல்ல விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வகையிலுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்குறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி அந்த தொழில் சார்ந்து கொஞ்சம் முன்னேற்றம் அப்படின்ற மாதிரியும் ஏற்படுத்தி கொடுக்கும். வேறு ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்றது இருக்குதா அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லபடியாக தாங்க இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலம், அப்புறம் இந்த செலவுகள், மாணவ மாணவிகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க படிப்பில். இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.